உன் பிள்ளைகள் 5 பேரும் இந்த சண்டையில் செத்து போனார்கள், இந்த சண்டையில் கொல்லப்பட்டு விட்டார்கள். கோபம் வருகிறது இந்த தாய்க்கு. அழுகவல்ல, கண்ணீர் வல்ல, கோபம் வருது. அட அறிவு கட்ட முண்டமே, was that what I asked thee? இதையாடா உன்கிட்ட நான் கேட்டேன், என் பிள்ளைகள் செத்தாங்களான்னு. சண்டை என்னாச்சு? was that what I asked thee? அவன் சொன்னான், சண்டையில் நாம் ஜெயித்து விட்டோம். அண்ணாவின் அதை சொல்லு மகனே, யுத்த தேவதையின் கோயிலுக்கு பூச வைக்க போகிறேன். இதை எடுத்து பகத்சிங், அவள் ஒரு பிரஜை, அவன் ஒரு பிரஜை, அவள் ஒரு பிரஜை என்று தூக்கு மேடைக்கு போவதற்கு முன்பு எழுதி வைத்த பகத்சிங் கடைசியாக சொல்லுகிறான், புதிய பூமி பூத்து குலுங்கும். என்ன அருமையான, இது பிரெஞ்சு தேசிய கீத வார்த்தை, அதை எழுதுறான். புதிய பூமி பூத்து குலுங்கும், எழுந்து வாருங்கள் தோழர்களே, புதிய பூமி பூத்து குலுங்கும், ஏதுமற்றோர் நாம் எல்லாம் பெறுவோம். இந்த மாநாட்டில் என்ன செய்தின்னு கேட்டீங்கல்ல, இப்ப இந்த செய்தி தான், ஏதுமற்றோர் நாம் எல்லாம் பெறுவோம். இது பகத்சிங்கின் மனம் கவர்ந்த வரிகள், பிரெஞ்சு தேசிய கீத வரிகள், சாவதற்கு முன்பு எழுதிய வரிகள். புதிய பூமி பூத்து குலுங்கும், எழுந்து வாருங்கள் தோழர்களே, ஏதுமற்றோர் நாம் எல்லாம் பெறுவோம். அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படியே நான் சொல்றேன். we have been not not போடலாம், KNOGH not, we have been not, we be all. இதான் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல போட்டிருக்காங்க. we have been not, we be all. ஏதுமற்றோர் நாம் எல்லாம் பெறுவோம், ஏதுமற்றோர் நாம் எல்லாம் பெறுவோம். அரசியலில் எங்கே இதை சொல்லுகிற நேரத்தில் அண்ணா நூற்றாண்டு விழா, நாம் அதே நூற்றாண்டு விழாவை திராவிட இயக்க சரித்திரத்தில் தேர்தல் களம் செல்லுவதா இல்லையா என்று தீர்மானிக்க எந்த வீரர் கூட்டத்தை அண்ணா தேர்ந்தெடுத்தாரோ அதே திருச்சியில் வருகிற செப்டம்பர் 15 அண்ணா நூற்றாண்டு விழாவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும். ஆகவே என்னுடைய அருமை தோழர்களே, லட்சக்கணக்கிலே வந்தீர்கள், உங்கள் காலடிகளிலே நன்றியை வைக்கிறேன். நமக்கு ஒரு நாள் இருக்கிறது. we have got a better tomorrow. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தோள் சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே புதுவையிலே 40 இடங்களிலும் மக்கள் விரோத மத்திய அரசை ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளை, தமிழகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய, வாழ்வாதாரங்களை காவு கொடுக்கின்ற, கேடு செய்கிற, திராவிட இயக்கத்தின் ஆணிவேரை அரிக்கின்ற, குடும்ப அரசியலை கொலுமண்டபத்துக்கு கொண்டு வந்த கூட்டத்தை தேர்தல் களத்தில் முறியடிக்க தேர்தல் களம் செல்வோம். நமக்கும் ஒரு நாள் இருக்கிறது. ஆகவேதான் தமிழகம் எங்கும் இருந்து வந்தீர்கள். ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு நிமிடம். இந்த காலையில தொலைபேசி மணி அடிக்கிறப்பெல்லாம் நான் எப்படி பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். எதுக்கு தெரியுமா? வேறொன்று இல்லை தோழர்களே, இது கூட அனுமதி இதற்கு கூட நேரத்தை கொடிக்கட்ட அனுமதி இல்லைன்னு சோமு சொன்னார். இதுக்கு கூட அனுமதி எப்படி கிடைச்சதுன்னு நினைச்சீங்க? எல்லாமே தடைகள் தான். எடுத்த எடுப்பில் இதற்கு அனுமதி இல்லை. ஜூன் 14ஆம் தேதி தான் நாம் அனுமதி கேட்டோம். 40 நாட்கள் வரை சர்க்கார் பதில் சொல்லவே இல்லை. 40 நாட்கள் சர்க்கார் பதில் சொல்லவில்லை என்பதோடு நாம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்து 25 நாள் கழித்து இன்னொரு அமைப்பிடம் ஒரு விண்ணப்பத்தை திட்டமிட்டே முதலமைச்சர் வாங்கி கொண்டு அதே தேதியில் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு மாநாட்டுக்கு அனுமதி கிடையாது என்று எங்களுக்கு கடிதம் எழுதினார்கள். என்னுடைய அருமை சகோதரர் வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள் மூலமாக சர்க்காரிடத்தில் மீண்டும் முறையிட்டோம். அப்படியானால் 18ஆம் தேதி அனுமதி கொடுங்கள். ஒரு வாரம் பதில் இல்லை. நீங்கள் 18ஆம் தேதிக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் உயர் நீதிமன்றத்தின் கதவுகளை நான் தட்டுவேன். உயர் நீதிமன்றத்தில் ஜனநாயகத்திற்கு உரிமை உண்டா இல்லையா என்று கேட்பேன். அனுமதி பெற்று கூட்டத்தை நடத்துவேன் என்று அதிகாரிகளுக்கு சொன்னேன். இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? கேட்டால் ரொம்ப மெய்சிலிர்த்து போவீர்கள்.
6000 மைல்களுக்கு அப்பால் நார்வே நாட்டின் தலைநகரம் ஆஸ்லோவில் என்னை ஆறத் தழுவி வரவேற்ற எரிக் சோலம் அமைச்சர், உங்களை நீண்ட நாட்களாக பார்க்க ஆசைப்பட்டேன், பாலசிங்கம் பலமுறை சொல்லியிருக்கிறார் என்று என்னை கட்டி தழுவி வரவேற்றாரே. எங்கே? நார்வே நாட்டில் ஈழத் தமிழர்களுக்கு கண்ணீரை துடைப்பதற்காக அந்த மாநாட்டுக்கு சென்றபோது அந்த அமைச்சருடைய மாளிகைக்கு செல்ல வரவேற்பறைக்கு செல்லுகிற வேளையில் அந்த வரவேற்பறையில் இருந்த பெண்மணி ரிசப்ஷனிஸ்ட் என்னுடைய பாஸ்போர்ட்டை எடுக்க முயன்றேன். என் பாஸ்போர்ட்டை கையில் எடுப்பதற்கு முன்பாக அந்த வரவேற்பறையில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த பெண்மணி சொன்னார், எந்த போலீஸ் அங்க செக்யூரிட்டியும் கிடையாது. ஆர் யூ மிஸ்டர் வைகோ? எஸ் மேடம். நோ நீட் டு ஷோ யுவர் பாஸ்போர்ட். உங்க பாஸ்போர்ட்டை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மினிஸ்டர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. மந்திரி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நான் வாசலுக்கு, அவருடைய அறை வாசலுக்கு போவதற்கு முன்பு என்னை விட உயரம் எரிக் சோலியம். அப்பொழுது கட்டி தழுவிக்கொண்டு, ஆண்டன் பாலசிங்கம் has told me much about you. ரொம்ப நாட்களாக உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன் என்றாரே. தோழர்களே, நான் எந்த பதவியிலும் இல்லை, நான் அமைச்சர் அல்ல. இந்த தகுதி பெருமை எல்லாம் தந்தவர்கள் நீங்கள், நாடெங்கும் இருக்கின்ற கழக தோழர்கள். அங்கு சந்தித்து விட்டு திரும்ப மாநாட்டு வாசலை நோக்கி வருகிறேன். தொலைபேசி மணி ஒலிக்கிறது. தேவதா சொல்லுகிறார், பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, தீவு திடல்ல ஜூன் 18 மாநாடு. என்ன இடம், அனுமதி கிடைச்ச இடம் கூட எவ்வளவு, என் காதிலே விழுந்த இடம் எவ்வளவு அருமையான இடம். என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாயே, இயற்கை தாயே, உன்னை கைகூப்பி தொழுகிறேன் அம்மா. நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி இருக்கிறோம். எவ்வளவு தோழர்கள் கஷ்டம். பஸ்ஸில், காரில், வண்டியில், வேனில், லாரியில், அவங்க தமிழ்நாடு பூரா எழுதினாங்களே, எல்லாம் உழைத்த காசு, கஷ்டப்பட்ட காசு, கடன் வாங்கிப்பட்ட காசு, சொக்க தங்கங்கள் அல்லவா. ஆகவே தான் சொன்னேன், தூக்கி பிடிக்க கொடுத்த தங்கவாள் கட்சிக்கு சொந்தம் என்று. தட்டிலே உட்கார வைத்து தந்த வெள்ளிக்கட்டிகளும் கட்சிக்குத்தான். இப்படி கொடுத்த அந்த கரங்கள் சஸ்பென்ஸிலேயே வச்சு அண்ணன் குடியரசு அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுகிற விழாவில் இப்படித்தான் ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கும் பொருளாளருக்கு 5 லட்சத்தை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள். தென் சென்னை மாவட்ட செயலாளர் மட்டும். இங்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் நான் சீக்கிரம் நினைவு பரிசை கொடுக்கணுங்கும் போது தான், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நினைவு பரிசு வந்து நினைவுக்கு இருக்கட்டும், வேற எதுவும் கூடாது, சால்வையெல்லாம் கூடாதுன்ற உடனே ஒரு தங்க வாழ் கொடுக்குறோம், தயவு செய்து தடுக்காதீங்க, சந்தோஷம் ஆசைப்பட்டு கொடுக்குறோம் என்றார். சரி, அப்பொழுதுதான் நான் நினைத்து கொண்டேன், இது கட்சிக்கு சொத்து, கட்சிக்கு சொந்தமாக்கப்படும். இந்த தங்கவாள் கட்சிக்கு சொந்தமாக்கப்படும். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு இந்த ஏற்பாடுகள், ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு, யார் பேரை சொல்றது நன்றி சொல்ல, ஸ்பார்ட்டாவின் கதையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இந்த மாநாட்டை நடத்துவதற்கு, பத்திரிகையாளர்களுக்கு இவ்வளவு நேரம் காத்திருந்ததற்கு, இந்த நிகழ்ச்சிகள் ஒழுங்காக நடத்துவதற்கு ஒத்துழைத்தவர்களுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கை தாய்க்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இதற்கு பிறகு நீங்கள் இன்றைக்கு காலையில் ஏன் கவலையோடு இருந்து தெரியுமா? டெலிஃபோன் பதில் அடிக்கும்போது பல்லாயிரக்கணக்கில் வண்டிகள் வருதே, ஒவ்வொரு நாளும் படுபயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. நேற்றைக்கு ஒரு கலெக்டரின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கல்யாண மாப்பிள்ளை பார்த்து விட்டு வருகிற வழியிலே நாமக்கல்லுக்கு பக்கத்தில் விபத்தில் சிக்கி கணவன் மனைவி 5 பேரும் செத்து போனாங்கன்னு படிக்கும்போது மனசு ஒரு நிமிஷம் இருதயமே நின்று போச்சே. இப்படி விபத்து தினம் நடக்குதே, பல்லாயிரக்கணக்கில் வாகனம் வருதே, ஒரு பிள்ளைக்காவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு காலையில் ஃபோன் மத்தியானம் வரைக்கும் கவலையோடு இருந்தேன். இனி நாளை சாயங்காலம் வரைக்கும் இதே கவலையோடு தான் இருப்பேன். பத்திரம் பத்திரம் பத்திரம், கவனம் கவனம், கவனமாக செல்லுங்கள். நன்றி நன்றி, கோடி கோடியான நன்றி. திருச்சியில் சந்திப்போம் செப்டம்பர் 15 அண்ணா 100ஆண்டு விழாவில். வணக்கம்.